hello குட்டீஸ், நாம இன்னைக்கு 5th ஸ்டாண்டர்ட் அறிவியல்ல இரண்டாவது பாடம் பார்க்க போறோம். பருப்பொருள் மற்றும் மூலப்பொருட்கள், இதுதான் இரண்டாவது பாடம். இங்க பாருங்க, இதுல பொருட்கள் கொடுத்திருக்காங்க. அதுல முதல்ல திடப்பொருளை டிக் செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, படங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல எதெல்லாம் திடப்பொருள்னு பாருங்க. இந்த மரம் இருக்கு, இங்க சைக்கிள் இருக்கு, இதுக்குள்ள தண்ணி இருக்கு, ஆவியா போய்கிட்டு இருக்கு. இது காற்று காக்காடு இருக்காங்க. இது திடப்பொருள். இது ஒண்ணு வாழைப்பழம், கடிகாரம். சரிங்களா, இது திடப்பொருள்கள். அடுத்து பாருங்க, குழுவில் பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குழுவில் இந்த மூணுமே திடப்பொருள் கொடுத்துருக்காங்க. இது வாயு, காற்று அடையாளம் கொடுத்ததுனால இது மட்டும் வட்டம் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்க, இந்த மூணு பாருங்க, இதுவுமே மூணு திடப்பொருள். இது மலை, இது மட்டும் வேற மாதிரி இருக்கு. இதுல பாருங்க, மூணுமே திரவ பொருள், இது மட்டும் திடப்பொருள், அதனால இதுல வட்டம் போட்டிருக்கோம். சரி, கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை வகைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பொருட்களோட பேர் கொடுத்துருக்காங்க. அதை நாம திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் அப்படின்ற 3 வகையா பிரிச்சு நாம எழுதணும். சரிங்களா, வாகன புகை, மேசை, கதவு, நீராவி, பால், புகை, தேநீர், புட்டு, பழச்சாறு. சரிங்களா, இப்ப 3 இது இருக்கா, 3 காலம் இருக்கா. இப்ப முதல்ல திடப்பொருள் பாருங்க, வாகன புகை. புகை அப்படின்னா அது எந்த காலத்துக்குள்ள வரும்? வாயு பொருள்ல வரும். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது மேசை. மேசை திடப்பொருள். கதவு திடப்பொருள். நீராவி திரும்பவும் வாயு பொருளுக்கு போகுது. பால் திரவ பொருள். புகை வாயு பொருள். தேநீர் திரவ பொருள். பூட்டு திடப்பொருள். பழச்சாறு திரவ பொருள். இப்ப நம்ம ஒண்ணுன்னா சொல்ல நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே இப்படி அடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். அடுத்து பாருங்க, கதையினை படித்து கோடிட்ட இடத்தினை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜா தனது பெற்றோருடன் மலைப்பகுதிக்கு செல்ல ஆயத்தமானான். விளையாடுவதற்காக பந்து, காற்றடைத்த பலூன், சாப்பிடுவதற்கு இட்லி, பருகுவதற்கு பழச்சாறு, நீர் ஆகியவற்றை அவர்கள் தங்களுடன் எடுத்து சென்றனர். செல்லும் வழியில் தென்றல் காற்று வீச, மரங்கள் அசைய, மழை பொழிய மிகுந்த உற்சாகத்துடன் சென்றனர். மலைப்பகுதிக்கு சென்றதும் சுற்றி பார்த்துவிட்டு குளிர் காய்வதற்காக மரக்கட்டைகளை வைத்து நெருப்பு மூட்டினர். சிறிது புகை வந்தது. பின்னர் நெருப்பை நன்கு எரிய வைத்து குளிர் காய்ந்தனர். எரியும் நெருப்பில் நீரை நன்கு கொதிக்க வைத்தனர். நீராவி வரும் நிலையில் தேயிலை தூளையிட்டு தேநீர் தயாரித்து பருகினர். சரிங்களா, இதுல ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. ராஜான்னு ஒரு பையன் இருக்கான். அவங்க என்ன செய்யறாங்க, மலைப்பகுதிக்கு போறாங்க. இப்போ மலைப்பகுதிக்கு போகும்போது அவங்க என்னெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, அங்க என்னெல்லாம் பாக்குறாங்க, இதெல்லாம் இந்த பத்தியில இருக்கு. இப்ப இதுல நம்ம என்ன எழுதணும்னா, கதையில் கூறப்பட்டுள்ள திட, திரவ மற்றும் வாயு பொருட்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதுல இந்த பத்தியில, இந்த கதையில திடப்பொருள் என்னெல்லாம் இருக்கு? பந்து, இட்லி, மரக்கட்டை, மரம். திரவ பொருள் தேநீர், நீர், பழச்சாறு, மலை. அடுத்து பாருங்க, வாயு பொருள்ல காற்று, காற்றடைத்த பலூன், புகை, நீராவி. இலைகள், இலைகள்ல பொருத்தமானதை கோடிட்டு இணைக்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதுல முதல்ல இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது என்னது? சணலா, ரேயானா, பாலியஸ்டரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, இது பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது சேனல். சரிங்களா, இதுல பாருங்க, இதுல என்னப்பா இருக்கு? பஞ்சு இருக்கு. சரிங்களா, நைலான், அக்ரலிக், பருத்தி. இது எதுப்பா? இது பருத்தி, பருத்தியால செஞ்ச பஞ்சு. இது பாருங்க, இது தேங்காய் நார், கம்பளி சேனல் கொடுத்துருக்காங்க. இது தேங்காய் நார்னால செஞ்ச ஒரு பிரஷ். அடுத்து பருத்தி துணியாக மாறும் செயல்முறையை எழுதுக. பருத்தி எப்படி துணியா மாறுது அப்படின்னு பாருங்க. பருத்தி பந்துகள், செடியிலேருந்து இருக்கக்கூடிய பருத்தி பந்துகள் இப்படிதான் இருக்கும். இதுல இருந்து பஞ்சை நம்ம எடுக்கிறோம். அப்போ அதுக்குள்ள விதையும் இருக்கு. அப்போ முதல்ல விதை நீக்குதல், விதை நீக்குறாங்க. அப்புறம் விதை நீக்கினதுக்கு அப்புறம் அதை என்ன செய்யறாங்க? பருத்தி இலைகளாம் பிரிக்கிறாங்க. அந்த பருத்தி இலைகளை ஒட்டி இருக்கும், அதை என்ன செய்யறாங்க? பிரிச்சு பஞ்சா மாத்துறாங்க. சரிங்களா, அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அந்த பஞ்சு நூற்றல் மூலமா நூல்களா மாறுது. பஞ்சை நூத்து அதை என்ன செய்யறாங்க? நூலா மாத்துறாங்க. இந்த நூல்கள் என்ன செய்யுது? நெய்தல் மற்றும் பின்னுதல் மூலமா துணியா மாறுது. அடுத்து மாமா வீட்டு திருமணம். இங்க ஒரு பாப்பா இருக்கா, வள்ளி, அவளோட பேரு வள்ளி.
வள்ளி தன் மாமா வீட்டு திருமணத்திற்கு பட்டாடை உடுத்தி சென்றாள். அங்கே நுழைவாயிலில் சணல் கயிற்றால் கட்டப்பட்ட வாழை மரங்கள் அழகாய் நின்றன. தேங்காய்நார் மிதியடியில் அழகாக வரவேற்பு என்று எழுதப்பட்டிருந்தது. திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் பெரும்பாலானோர் பட்டாடையும் பருத்தி ஆடையும் சிலர் பாலியஸ்டர் ஆடையும் உடுத்தியிருந்தனர். வள்ளி திருமணத்தில் உணவு உண்டு விட்டு ஓய்வெடுக்க சென்றாள். ஓய்வெடுக்க ரேயான் துணியால் அழகான கூடாரம் அமைத்து நைலான் கயிற்றால் இழுத்து கட்டி இருந்தனர். வள்ளி திருமணம் முடிந்து செல்லும் பொழுது வள்ளிக்கு அவரது மாமா சணல் பையில் தாம்பூலம் கொடுத்து அனுப்பினார். அவள் இனிதே வீடு திரும்பினாள். சரிங்களா? கல்யாண வீட்டில் அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சது, என்னெல்லாம் பார்த்தா அப்படின்றத வச்சு கொடுத்துருக்காங்க. வள்ளி பார்த்த இயற்கை இலைகளையும் செயற்கை இலைகளையும் வகைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயற்கை இலைகள் என்னென்ன, வள்ளி பார்த்த இயற்கை இலைகள் என்னென்ன பாருங்க. பட்டு, சணல், தேங்காய் நார், பருத்தி. சரிங்களா? பட்டாடை பருத்தி ஆடைகள் சொன்னாங்க. தேங்காய் நார்னால மேட்டு செஞ்சுருந்தாங்க, மிதியடி செஞ்சுருந்தாங்க. சணலை வச்சு வாழை மரம் கட்டியிருந்தாங்க. சரிங்களா? செயற்கை இலைகள் அங்கே என்னெல்லாம் வச்சுருந்து பயன்படுத்தினாங்க? நைலான், பாலியஸ்டர், ரேயான். சரிங்களா? மிதத்தல். மிதக்கும் பொருட்களுக்கு மீ என்றும் மூழ்கும் பொருட்களுக்கு மூ என்றும் பட்டத்தில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது கப்பல், கப்பல் மிதக்கும். மரக்கட்டை மிதக்கும். கல் மூழ்கும். கனமான பொருட்கள்லாம் தண்ணியில் மூழ்கும். கனம் குறைவாக இருக்கிறதெல்லாம் மிதக்கும். சரிங்களா? இது பலூன் மிதக்கும், இலை மிதக்கும். இது காற்றடைத்த ஒரு இது மிதக்கிறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா, ஒரு டயர் டியூப் மாதிரி இருக்கு. இது மிதக்கும். சரிங்களா? இதை வச்சு நம்ம என்ன செய்வோம்? நீச்சல் பழகிறதுக்கு இந்த இதை பயன்படுத்துவோம். அடுத்து பாருங்க, கரையும் பொருட்களுக்கு மஞ்சள் வண்ணமும் கரையாத பொருட்களுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தண்ணியில கரையும். சர்க்கரை, கல்கண்டு, உப்பு, இந்த 3 என்ன செய்யும்? தண்ணியில கரையும். பாருங்க, மரத்தூள், உருளைக்கிழங்கு, அரிசி, இந்த 3 என்ன செய்யாதுப்பா? கரையாது. நீரில் முழுமையாக கலக்கும் பொருட்களை வட்டமிடுக. பாருங்க, எலுமிச்சை சாறு நீர்ல முழுமையா கரையும். வினிகர் கரையும். பால், இது 3மே தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், எண்ணெய் பொருட்கள் என்ன செய்யாதப்பா? எப்பவுமே தண்ணீர்ல முழுமையா கலக்காது. வளரறி மதிப்பீடு. அதுக்கப்புறம் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக. படத்தில் காட்டப்பட்டுள்ள பொருளில் என்ன இருக்கு? இந்த படத்துல பாருங்க, ஒரு சேர் இருக்கு. மூலக்கூறுகள் மிகவும் நெருக்கமாக இருக்கும். மூலக்கூறுகள் சற்று இடைவெளியுடன் இருக்கும். மூலக்கூறுகள் அதிக இடைவெளியுடன் இருக்கும். இது எதோட பண்புகள்ப்பா? இது மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக இருந்தால் அது திடப்பொருள். மூலக்கூறுகள் சற்று இடைவெளியோட இருந்தால் அது திரவ பொருள். மூலக்கூறுகள் அதிக இடைவெளியோட இருந்தால் அது வாயு பொருள். அப்போ இது என்னப்பா? இது திடப்பொருள். அப்போ மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக இருக்கும். இந்த பாயிண்ட் தான் இதுக்கு சரியா இருக்கும். சரிங்களா? அப்போ 1 மட்டும் சரி. அகிலா அவள் தோழிக்கு தாவர இலைகளால் ஆன பொருளை கொடுத்தால் அவள் கீழ்கண்டவற்றுள் எதை கொடுத்திருப்பாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, தாவர இலையால் ஆன பொருள் என்னது? இது பை. இந்த பை நான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. சணல் பை செஞ்சிருப்பாங்க. பருத்தியில் இருந்து கிடைப்பது எது? பருத்தியிலிருந்து என்ன கிடைக்கிறது? இது பருத்தி ஆடை. சரிங்களா? இது பட்டாடை, இது கம்பளி. அடுத்து பாருங்க, தவறான இணை எது? இதுல தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நைலான், கம்பளி போர்வை அப்படின்றது தவறான இணை. நாணயம் நீரில் மூழ்க காரணம் என்ன? நாணயம் எதுக்கு தண்ணியில மூழ்குது அப்படின்னா, நாணயத்தின் அடர்த்தி நீரின் மேல் நோக்கு விசையை விட அதிகமாக இருத்தல். நாணயத்தோட அடர்த்தி என்ன இருக்கு? நீரினோட மேல் நோக்கு விசையை விட அதிகமா இருக்கனால வேகமா உள்ள போய் முங்கிடுது. அடுத்து, மிதக்கும் பொருட்களை மட்டும் கொண்ட குழு எது? இதுல மிதக்கும் பொருட்கள் மட்டும் இருக்கிறது எதுன்னு பாருங்க, இது. சரிங்களா? ஏன்னா இதுல இந்த கல்லு இதெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும், முங்கிரும். அதே மாதிரி இதுல பாருங்க, இந்த கோழிக்குண்டு தண்ணிக்குள்ள போயிடும். கோழிக்குண்டு தண்ணிக்குள்ள போயிரும்ல. இதுலயே இந்த ரிங்கு இந்த மோதிரம் தண்ணிக்குள்ள முங்கிரும்.
சரிங்களா? இதில் ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. அப்போ இதில் தான் எல்லாமே என்ன செய்யுது, மிதக்கும் பொருள்களாக இருக்குது. நீரில் கரையாத பொருட்களை மட்டும் கொண்ட குழு எது? நீரில் கரையாத பொருட்களா? கல், மரத்தூள், ஆணி. கீழ்காண்பனவற்றுள் எதில் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக அமைந்துள்ளன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூலக்கூறுகள் மிக அதிக நெருக்கமாக இருக்கிறது வந்து திடப்பொருள் தான். அப்போ இதில் திடப்பொருள் என்ன இருக்கு பாருங்க, செங்கல். இது திரவம், இந்த ரெண்டும் வாயு, இந்த ரெண்டு திரவம், இது வாயு பொருள். கீழ்காண்பனவற்றுள் நீரில் மூழ்காமல் கலக்கும் பொருள் எது? பாருங்க, எதில் நீரில் மூழ்காமல் கலக்கிறது அப்படின்னு பாருங்க, எலுமிச்சை சாறு. கீழ்காண்பனவற்றில் நீரில் முழுமையாக கலக்கும் பொருள் எது? எலுமிச்சை சாறு, வினிகர், பால். இந்த மூணுமே தண்ணீர்ல முழுமையாக கலக்கும். அதனால இவை மூன்றும் அப்படின்ற பதில சரியா இருக்கும். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான பதிலை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி 2 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பொருளை கட்டமைக்க மூலக்கூறு ஆகும், மூலப்பொருள் ஆகும். அதாவது ஒரு பொருளை கட்டமைக்கிறதுக்கு என்ன தேவையோ அது மூலப்பொருள். இது சரியானது. அடுத்து நாற்காலி செய்வதற்கான மூலப்பொருள் மரக்கட்டை ஆகும். இதுவும் சரியானது. அப்போ இந்த 2 கூற்றும் சரியா இருக்கணும். சரிங்களா? இதுல பாருங்க, கூற்று 1 மற்றும் 2 சரி. அப்ப இதுதான் இதற்கான விடை. அடுத்து பாருங்க, விடைத்தாள். வளரறி மதிப்பீடு 2ஓட விடைத்தாள் இது. தேங்க்யூ சில்ட்ரன். ஹாவ் அ நைஸ் டே.